வேட்டையன் இசை வெளியீட்டு விழா நேற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் ரஜினி பேசிய விஷயங்கள் ஹைலைட்டாக அமைந்து போனது. இதையடுத்து வேட்டையன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. உண்மையிலே வெற்றி பெறுமா இல்லையா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவான வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது. கடந்த ஆண்டு ரஜினி ஜெயிலர் படத்துக்கு பிறகு ஞானவேல் இயக்கத்தில் நடிக்க போறார் என்றதும் அனைவரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஜெய்பீம் போல படங்களை இயக்கும் ஞானவேல் கமர்ஷியல் சினிமாவை விரும்பக்கூடிய ரஜினியை வச்சு எப்படி இயக்குவார் என்ற கேள்வி அனைவரிடமும் இருந்து வந்தது. மேலும் இது ரஜினி படமா இருக்குமா, ஞானவேலோட படமா இருக்குமா, இல்லை இரண்டு பேரோட ஸ்டைலும் இருக்குமா, அப்படி இருந்தால் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்பது போல பல கேள்விகள் இருந்து வந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அக்டோபர் 10 விடை கிடைக்கும் என்றே தெரிய வந்திருக்கு. அன்றுதான் வேட்டையன் திரைப்படம் திரையில வெளியாகுது. அனிருத்தோட இசையில லைக்காவோட தயாரிப்பில் உருவாகி இருக்கும் வேட்டையன் திரைப்படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா என பலர் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட தயாரான வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இந்த விழாவில் ரஜினி என்ன பேச போகிறார் என்பதுதான் அனைவரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. வழக்கம் போல ரஜினி தன் பேச்சால் ரசிகர்களை கட்டி போட்டு விட்டார் என்றே சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ரஜினி வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருந்தார். குட்டி கதை, வாழ்க்கை தத்துவம், படம் உருவான விதம் என்பது போன்ற பல விஷயங்களை ரஜினி பேசியிருந்தார். கலகலப்பாகவும் சில சமயங்களில் சீரியஸாகவும் ரஜினி பேசிய விஷயங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிலையில் ரஜினியோட மனநிலை, மேலும் அவர் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய விதம் ஆகியவற்றை நாம் பார்க்கும்போது அவர் மகிழ்ச்சியாக இருப்பதா தெரிய வந்திருக்கு. கண்டிப்பாக வேட்டையன் திரைப்படம் அவருக்கு முழு திருப்தியை கொடுத்திருக்கிறது என்றே நாம் கணிக்க முடியுது. அதன் காரணமாக தான் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி மன நிறைவுடன் காணப்பட்டார் என்றும் தெரிய வருது. இந்நிலையில் இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையன் திரைப்படம் வெற்றி பெறும் என சொல்லிட்டு வராங்க. இதே போல தான் ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவிலும் ரஜினி பாசிட்டிவாக இருந்தார். அதே போல் படமும் மிக பெரும் வெற்றியை பெற்றது. அதே போல தான் இப்போது பார்த்தீங்கன்னா வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவிலும் ரஜினி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா அனிருத்தோட இணைஞ்சு நடனமெல்லாம் ஆடி இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் வேட்டையன் திரைப்படத்தினால மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கார் என்றே தெரிய வருது. எனவே கண்டிப்பாக இந்த படம் மிக பெரும் வெற்றியை பெறும் என்றே தெரிய வருது. மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேட்டையன் படம் கண்டிப்பாக வெற்றி பெறுமா? ரஜினியோட சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.